சிவாய நமக. இன்னைக்கு ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும், ஆன்மீகத்தில் விருப்பம் இல்லாதவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை இதற்கு மேலே எளிமையாக எதுலையாவது சொல்லியிருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்ச வரையில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருக்கும் புரியும்படி நம்ம திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பானை செய்கிற குயவரை பார்த்துட்டிங்கன்னா இரு வகையான பானைகளை வச்சுருப்பார். ஒன்று தீயினால் சுட்டு நல்லா திடமாகவும், சுடாத பானை திடமற்றும் இருக்கும். அப்போ ஆன்மீக வாழ்க்கையில் இருப்பவர்கள் இறைவன் என்ற ஜோதியில் தங்களை சுட்டு திடமாக்கி கொண்டு வைத்திருப்பார்கள். அப்போ இந்த சுட்ட பானை என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இதே சுடாத பானை மழை பெய்கிற நேரத்தில் அது மீண்டும் மண்ணாகி அதே குயவனால் மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு பொருளாக செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல தான் நம்ம ஞானம் இறைவனிடத்தில் பெற்ற பின் மீண்டும் பிறப்பில்லை என்பதை இதைவிட எளிமையாக யாராலும் சொல்ல முடியாது. அப்போ திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம், திண்ணென்று இருந்தது தீவினை சேர்ந்தது, விண்ணின்று நீர்விழின் மீண்டும் மன்னார் போல் எண்ணின்று மாந்தர் இறக்கின்றவாறே அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்க. சிவாய நமக.